ஆத்மா எவ்வாறு இயங்குகிறது? நான் யார் என்பதை மறந்ததால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தும் அனுபவித்தும் ஆன பிறகு புள்ளி வடிவான ஒளியினுள், இந்த துல்லியமான நான் என்ற ஆத்மாவினுள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு ஆத்மாவிலும் 3 அங்கங்கள் உள்ளன. இவற்றை விவரிக்கும்போது ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட விபத்துகளும், ஆத்மா திரும்பவும் எவ்வாறு தன் புலன்களை கட்டுப்படுத்த இயலுகிறது என்பதும் தெளிவாக புரியும். ஒவ்வொரு அங்கத்திற்கும் வெவ்வேறு பெயர்கள் இருப்பினும் அதே சக்திதான் 3 வெவ்வேறு நிலையில் இயங்குகிறது. அவைகளானவன மனம், புத்தி, சம்ஸ்காரம் அல்லது பழக்கங்கள். மனதின் மூலம் ஆத்மா நினைக்கிறது, எண்ணி பார்க்கிறது, யோசனைகளை உருவாக்குகிறது. நம் எண்ணங்களை மனதில் தான் உருவாக்கப்படுகின்றன. நம் உணர்ச்சிகளுக்கு, விருப்பங்களுக்கும் உணரும் தன்மைகளுக்கு நாம் எண்ணி பார்க்கும் சக்தியே காரணமாகும். மனதின் 3 நம் எண்ணங்களை எங்கு வேண்டுமானாலும் செலுத்தலாம். முன் அனுபவங்களை நினைக்கலாம்.